எதன் பொருட்டும் நலத்திட்டங்கள் கைவிடப்படக்கூடாது. முந்தைய அரசு இந்தியாவிலேயே நலத்திட்டங்களில் முதலிடத்தில் இருந்தது, அது தொடர வேண்டும். பெயர்கள் மாறுவது கூட பெரும் பிரச்சனை அல்ல, நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். இந்த அரசு இன்னும் கூடுதல் நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டும். ஏழைகள் எளிய மக்கள் இருந்திருக்கிற நம்முடைய நாட்டில் நலத்திட்டங்கள் மிக மிக அவசியம், அது தொடர வேண்டும் என்பது எங்கள் கருத்து. ஆனால் பெரும்பாலும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இது போதுமானதல்ல. உள்ளபடியே இது ஒரு புதிய கட்சி, புதிய முதல்வர் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். அவர் ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவார், அறிவிப்புகளை செய்வார் என்று எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு பொய்த்திருக்கிறது. முழுமையாக இதை வரவேற்றுவிட முடியாது, அவ்வளவு திருப்தி அளிக்கவில்லை. எனவே பட்ஜெட்டை போடுகிற போது அமர்த்தியாச்சன் சொன்னது போன்று உலக வங்கி, கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதிகாரிகளின் கருத்துக்களை அரசு செய்மடுக்கக்கூடாது. மாறாக உழைக்கிற விவசாயிகள், ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், எளிய மக்கள், இவர்களின் குழிவிழுந்த கன்னங்களையும் ஒட்டிய வயிறையும் கணக்கில் கொள்ள வேண்டும். கையிருப்பு தங்கத்தையோ உயர்ந்த மாளிகையோ வங்கி கணக்குகளையோ வைத்து மதிப்பீடுகள் கூடாது. மாறாக உழைப்பவர் அருகில் நின்று பட்ஜெட் போட வேண்டும். அந்த காலம் வர வேண்டும். நிலமற்றவர்களுக்கு நிலம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, வறுமையிலிருந்து விடுபடுவது, தன்னியல்பில் நாடு முன்னேறுவது, உழைப்பவரின் செல்வங்களை எல்லாம் ஒரு சிலர் மடியில் குவித்து வைத்துக் கொள்கிறார்களா, அதை நாடு தனதாக்கிக் கொள்வது, இந்த மாற்றம் எழ வேண்டும். அதற்கு ஒரு யுக புரட்சி ஒன்று தோன்ற வேண்டும்.